டேய் மாடுசாமி குப்புசாமி அரவிந்தே சொல்லு மச்சான். மகாத்மா காந்தி என்றால் யாரு? தெரியலையே மச்சான். சுதந்திர போராட்ட தியாகிடா. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. செப்பல்ஸ் பிஞ்சுக்கும். இன்னைக்கு போகிடா. போகி பண்டிகை என்றால் என்ன? காலங்கத்துல உடம்பு வெட வெடங்கிறதுனால கடகடன்னு வந்து நெருப்பு முன்ன நின்று குளிர் காயறது இல்ல. பழையதை கொளுத்து புதியதை புகுத்து, புதியதை புகுத்து பழையதை கொளுத்து போட்டு பார் வகுத்து. கணக்கு கரெக்டா வரும். ஒண்ணுமே புரியலையே மச்சான். நம்மளோட பழைய எண்ணங்கள், நம்மளோட பழைய விஷயங்கள், நம்மளோட பழைய துணிகள், இது எல்லாத்தையும் இதோட இந்த நெருப்புல போடு. உடனே உங்க வீட்டுக்குள்ள ஓடு. பொங்கலுக்கு வாங்கின துணியை போகி பண்டிகைக்கு போடு. அப்ப பொங்கலுக்கு என்ன ட்ரெஸ் மச்சான் போடுறது? டேய் எவ்வளவு சம்பாதிக்கிற? இன்னொரு புது துணி தான் எடுக்கிறது. உனக்கு என்னடா கேடு? அதானே. டேய் பா எத பாபா பிளாக் ஷிப் அபியனி குல். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. 10 ரூபாய் மேகி, 10 ரூபாய் மேகி, பத்த வச்சா போகி, 10 வச்சா போகி. 10 ரூபாய் மேகி, 10 ரூபாய் மேகி, பத்த வச்சா போகி, 10 வச்சா போகி. டேய் எல்லாத்தையும் கொளுத்திட்டியா? நீ போகி நீ சொன்ன மாதிரியே பீரோல இருந்த மொத்த பழைய துணி எடுத்து வந்து நெருப்புல போட்டு கொளுத்திட்டேன். சரி பொங்கலுக்கு புதுசா எடுத்து வச்சிருந்தேன் என்னோட பட்டுப்படிய பீரோல காணோம். புது பட்டு போடுவியா? 10 ரூபாய் மேகி, 10 வச்சா போகி. டேய் இருட்டுல தெரியல. பொங்கலோ பொங்கல் லிகி 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 லிங்கலோ, இன்னைக்கு தானே பொங்கலோ, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களோ, வீடு கட்ட செங்கலோ. பொங்கல் அன்னைக்கு ஒரு வீட்டுல கூட நம்மள கூப்பிட்டு ஒரு வாய் சோறு போட மாட்டாங்களே. ஏதாவது நம்ம பண்ண வேண்டியதான். பொங்கலோ பொங்கல். யார் கத்துறது? யார் பாணி? என்ன வேணும்? இன்னைக்கு தை பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும். மாட்டுக்கு பிள்ளை கொடுத்தீங்கன்னா பால் சுரக்கும். பூவுடன் சேர்ந்து நாறு மணக்கும். என் அன்பு தாய்க்கு காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வேணும்? உள்ளங்கையில பிரம்மன் சமந்து இருக்கான். வீட்டுக்குள்ள சனிய புகுந்து இருக்கான். சனினா அத நீங்க அடிச்சு துரத்தலன்னா தையில மட்டும் இல்ல எந்த மாசமும் உங்களுக்கு வழி பிறக்காது. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, அது 50 காப்பியங்கள். அது இப்ப நமக்கு தேவையில்லை. வீட்டுல உள்ள சனியனை விரட்டி துரத்தணும்னா நாங்க என்ன பண்ணோம்? அப்படியோ வழிக்கு பொங்கல். அதாவது இன்னைக்கு மண்பானையில செஞ்ச முந்திரி போட்ட பொங்கல், ரவ கேசரி, வடை பாயாசம், மூக்கல்ல முறுக்கு, முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு சாதம், ஒரு கரண்டி சாம்பார், பக்கத்துல கொஞ்சம் வாழைக்காய் பொரியல், முருங்கைக்காய் மஸ்ட். இதெல்லாம் ஒரே வாழை இலையில வச்சு என்ன மாதிரி ஒரு 6 அறிவு உள்ள ஆத்மகானுக்கு ஆகாரமா போட்டீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள சனியெல்லாம் அடுத்து நொடியே கிளம்பிடும். என்ன சொல்றீங்க? சனியனா? இதெல்லாம் நம்பலாமா? தாய் உன் வாயில இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரலாமா? வயிறார கூப்பிட்டு முதல்ல சாப்பாட போடு. சரி வாங்க. பொங்கல் அன்னைக்கு வெறி பேத்தி. தாய் உன் கையால ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வரீங்களா? ஆமா எதுக்கு இந்த 500 ரூபாய்? 200 ரூபாய் ஐலானுக்கு, 200 ரூபாய் கேப்டன் மில்லருக்கு, 100 ரூபாய் பாப்கார்ன். எது? சனி கமிஷன் கேக்குறான் தாயி. எது? சனிய கமிஷன் கேக்குதா? நீங்க சொன்னதை செஞ்சதும் சனி அடுத்த நொடியே கிளம்பிடுன்னு சொன்னீங்க. போயிடுச்சா? அந்த சனினே நான் தான். தோ இப்ப கிளம்பிடுறேன்.